விஜய் சார் வந்து அப்போ நிறைய பேச மாட்டாரு. ம். இப்பவும் அப்படிதான் நினைக்கிறேன். நான் அப்போ நிறைய பேச மாட்டேன். நானும் வந்து பேசுறத விரும்பல அப்போ. ஓகே. இந்த கதாபாத்திரத்துடைய தன்மையை நான் வந்து எங்கேயும் வந்து கெடுத்துடக்கூடாது. நான் புதுசு அப்போ. ம். நான் விஜய் வந்து நான் எனக்கு எதிரியா தான் பார்ப்பேன். அது ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்துக்கு நான் எதிரி. அவர் கூட போய் அவர்கிட்ட நான் என் நட்பை வளர்த்துக்கணும்னு நான் நினைக்கல. அந்த கதாபாத்திரத்துக்கு உண்மையா இருக்கிற ஒரு மனிதனா நான் அப்போ இருந்தேன் நானு. அதனால அவரும் ரொம்ப லைட்டா தான் பேசுவாரு. பொண்ணெல்லாம் போட்டு கரையாகி போச்சு. ஃபுல்லாக எல்லாம் மேக்கப் போட்டுருவோம். அவ்வளோதான் பேசுவார். அப்புறம் வந்து இந்த சீனில் நான் இதை பண்ணுறேன். இந்த ஒரு சங்கு ஊதிட்டே உள்ள வருவார். அந்த சீனில் வந்து அந்த சங்கை வந்து நான் அடிக்கிறேன்னா இந்த ஒரு வாட்டி இதை பண்ணிவிட்டு அடுத்தது நான் உங்களுக்கு அடிக்கிறேன். அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் விஜய் கிட்ட வந்து அவர் ரொம்ப சின்சியரான ஒரு பர்சன் அவர். ஓகே. அதே மாதிரி தான் நான் எப்படி நினைக்கிறேனோ இவர் வந்து எனக்கு எதிரி. இவர் கூட நான் போயிட்டு அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நட்போடு இருக்கிறது என்னுடைய ஆளுமைக்கு தொந்தரவாக இருக்கும் அந்த கதாபாத்திரத்துக்கு அப்படின்னு மேபி அவரும் அப்படி நினச்சிருக்கலாம். எதிரியாக இருக்காரு, அவர்கிட்ட வந்து நம்ம மெயின்டைன் பண்ணாதான் அந்த கோபம் வந்து கண்கள் இயல்பாக வரும் அப்படின்னு நினச்சதா இருக்கலாம்.